160 பீர் வந்து 300 ரூபாயா? ஒரு பொரியும் சுண்டலுங்க. மானங்கட்ட போல பாருங்கண்ணா. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சி அருகே கொக்கரக்கோ என்ற மதுபாருடன் கூடிய உணவு விடுதி உள்ளது. சாமிநாதன் என்பவருக்கு சொந்தமான இந்த மதுபாரில் ஒரு பீர் 300 ரூபாய் வரை விலை வைத்து விற்பனை செய்யப்படுவதாகவும், தட்டி கேட்டால் எல்லா மட்டத்திலையும் பணம் கொடுப்பதாகவும் கூறி தன்னை மிரட்டியதாக புகார் தெரிவித்து பல்லடம் மாணவர் அணி திமுக அமைப்பாளர் ராஜ் என்பவர் ஆதங்கத்துடன் கட்சியில் மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஆடியோ ஒன்றை பதிவிட்டு பொதுவெளியில் அனுப்பியுள்ளார். ஒரு கட்சிக்காரனவே மிரட்டி 300 ரூபா தான் பீரு, பணத்தை எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒரு கட்சிக்காரனுக்கு இந்த ஊருக்குள்ளே சப்போர்ட்டிங் இல்லையா? அப்போ யாராவது ஒரு ஆள் பணத்தை வாங்கிக்க வேண்டியது. பணத்தை வாங்கிக்கிட்டிங்கன்னா கட்சிக்காரன் பூரா அடிமையா? நான் இதை பதிவு பண்ணுறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. ஏன்னா நான் மட்டும் பாதிக்கப்படலை. இந்த கொக்கரக்கோலை குடிக்கிறதாரு நம்ம ஊருக்காரன் தான் குடிக்கிறான். இங்கே ஒன்று ஒரு சுண்டலும் பொரியும் கொடுத்துப்புட்டு 300 ரூபா பில்லு கேட்டால், எப்போ நகரத்துக்கு பணம் கொடுக்குறோம், மேலேயும் பணம் கொடுக்குறோம், வேண்டாம் யாரை வேணாலும் கூப்பிடுன்னு சொல்கிறாங்க. அண்ணா ராஜேந்திரண்ணா, நீங்கள் பணம் வாங்கின பணம் அங்கே வாங்குறது இல்லை அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்க காலையில். சரி, வெயில் காலம், வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, குடிக்க போகிறான்னு போகிறான். அவன்கிட்ட 300 ரூபா பணம் வாங்குறதா? அது உங்கள் பேரை சொல்லி தான் வாங்குறாங்க. இதை நீங்கள் சரி பண்ணுங்க. எதுக்கு போய் சாராக்கையில் போய் எல்லா பக்கம் எதுக்கு பணம் வாங்குறீங்க? நீங்கள் வாங்குறதுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு இது பண்ணுற பூரா நாங்கள் போய் அங்கே போய் பணத்தை கொடுக்குறதா? 160 ரூபா பீர் 300 ரூபாயா? ஒரு பொரியும் சுண்டலுங்க. மானங்கட்ட போல பாருங்கண்ணா. இந்த குற்றச்சாட்டு குறித்து விளக்கமளித்துள்ள கொக்கரக்கோ சாமிநாதன், தாங்கள் முறையாக உரிமம் பெற்று கோவையில் இருந்து மதுபானங்களை கொள்முதல் செய்து விற்பதாகவும், இவ்வளவு விலைக்குத்தான் விற்க வேண்டும் என்று தங்களிடம் யாரும் கூறவில்லை என்றார். மேலும் எந்த ஒரு கட்சியினருக்கும் போலீசுக்கும் பணம் கொடுப்பதில்லை என்றும் கூறினார். இவர் ஆளுங்கட்சிக்காரரு அப்படின்னு சொல்லிட்டு கூட 2 இந்திக்கார கூட்டிட்டு அங்க ஒரு பந்தா பண்ண பாக்குறாரு சார். பிரச்சனை பண்ணி மிரட்டி தான் பெரிய ஆள் அப்படிங்கிற காட்டுறதுக்காக ஒரு வேலை பண்றாரு சார். அங்க கோயம்புத்தூர்ல பர்ச்சேஸ் பண்றாரு சார். டிப்போ எங்களுக்கு கோயம்புத்தூர் டிப்போ. போக்குவரத்து செலவு இதெல்லாம் கூடுதலா இருக்கு சார். அதனால நாங்க கொடுக்குற 7-8 ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம் சார். அவர் 2 ஸ்நாக்ஸ் சொல்றாரு போய் சார். சரி, அப்ப அவர் அந்த கருத்து சொன்ன அமைச்சருக்கு கொடுக்கறது, நகர செயலாளருக்கு கொடுக்கறது அப்படிங்கறதெல்லாம் அந்த மாதிரி கருத்து உங்க மாதிரி சொல்லிருக்காரு. அதெல்லாம் முற்றிலும் தவறானது சார். இங்க மட்டும் இல்ல சார், நீங்க எங்க வேணாலும் வேற எஃபர்ட்டுக்காரர் விசாரிங்க சார். பட் யாருக்கு கொடுக்கறது இல்ல. எந்த ஒரு மணமகள் மன்றத்திலிருந்தும் இந்த அமைச்சருக்கோ அங்க இருக்கிற கட்சி நிர்வாகிகளுக்கோ யாருக்குமே கொடுக்கறது இல்லை. எம்எல்ஏவுக்கோ மாவட்ட செயலர் யாருக்குமே கொடுக்கறது இல்ல. என்னங்க சார், பல்லடத்தில் எடுத்தீங்கன்னா போலீஸுக்கோ நாங்க கொடுக்கறது இல்ல. 11 மணிக்கு ஓபன் பண்ணி 11 மணிக்கு க்ளோஸ் பண்றோம். டாஸ்மாக் கடையில தான் பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகம் என்றால், அரசு அனுமதியுடன் தனியார் நடத்தும் இது போன்ற உணவகங்களுடன் கூடிய பாரில் 2 மடங்கு விலை வைத்து மது பாட்டில்கள் விற்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர் செந்தில்குமார் மற்றும் வேல்ராஜ்.